ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 18 ஸ்லோகம் 54 இரண்டாவது பகுதி. ஈஸ்வர பக்தி பிராப்தி, அதாவது சுரூபத்தை அடைகின்றான். யாரு? சாதகன் அல்லது ஒரு மந்தாதிகாரியாகவே இருக்கட்டும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவன் எப்படி படிப்படியாக ஞானத்தில் முன்னேறி வருகிறான் என்ற விஷயத்தை சொல்லிக் கொண்டு வரும்போது இந்த ஸ்லோகத்துல அவன் கலக்கமற்று இருப்பான் அப்படின்னும், மீண்டும் விருப்பு வெறுப்பு இல்லாது இருப்பது, விருப்பு வெறுப்பு எப்போர்ட்லெஸ்ஸாவே இல்லாமல் இருப்பது அப்படிங்கிற பாயிண்ட் பிளஸ் சமத்துவம், சமபாவனை ஆட்டோமேட்டிக் ப்ராசஸாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நெக்ஸ்ட் இது எல்லாமே வந்துருச்சுன்னா என்னது? அவன் ஆத்மானுபவத்தை விளைக்க போகின்றான் இல்லையா? அப்ப அவன் ஆத்ம பிராப்தி அப்படிங்கிறது எப்படி இருக்கின்றது? அதுவே ஈஸ்வர பக்தி. இப்ப பக்திக்கும் ஞானத்துக்கும் வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறத நம்ம இப்ப படிக்க போறதில்லை என்று கூட தெரிஞ்சுக்கணும். அப்போது கல்பாந்த சமயத்தில் அதற்கு முன் நதி என்றும் சமுத்திரம் என்றும் ஏற்பட்டிருந்த ஒரு விவஸ்தை அழிந்து போய் பிரம்மலோகம் உட்பட எங்கும் ஜலமே மூடிக்கொள்வது போலே ஜடமும் மடமும் இல்லாது போனால் அவைகளால் வகுத்து வைக்கப்பட்டிருந்த ஆகாசம் ஆகாசத்தோடு கலந்து ஒன்றுபட்டு போவது போலே. நிறைய எக்ஸாம்பிள் சொல்றாரு. எதுக்குன்னு முதலே சொல்லிட்டேன்னா உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதாவது நான் வேறு, இந்த உலகம் வேறு, இந்த மனிதர்கள் வேறு, விலங்குகள் வேறு, அது வேறு, இது வேறுன்னு எல்லாமே வேற வேறையா பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா எல்லாத்தையுமே ஒன்னா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு கிடைக்குது அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். பிரளய காலத்து வெள்ளம் அப்படின்னா என்ன? பிரளயம் அப்படின்னு சொன்னா இந்த ஒட்டுமொத்த உலகமும் அழியும் காலம் நேரும் போது பிரளயா அக்னி, பிரளயா காலத்து வெள்ளம், இந்த மாதிரி எல்லாம் சொல்லப்படுகிறது. பிரளயா அக்னி அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த உலகமும் அக்னியால் பஸ்பமாகிறது அப்படின்னு அர்த்தம். எங்கும் நெருப்பை தவிர வேறு எதுவும் காண முடியாது. பிரளயா காலத்து வெள்ளம் அப்படின்னா எங்கும் தண்ணீரை தவிர வேற எதையுமே காண முடியாது அப்படின்னு அர்த்தம். பிரம்மலோகம் வரைக்கும் தண்ணீரை தவிர எதுவுமே இருக்காது. இப்போ இது கங்கை நதி, இது யமுனை நதின்னு நீங்க எதாவது பிரிச்சு பார்க்க முடியும்? எல்லாம் ஒன்னானதுக்கு அப்புறம் முன்னால பிரிச்சு பார்க்கவே முடியாத ஒரு ஸ்திதி ஏற்படும் என்ற ஒரு விஷயத்தை குறிப்பிடுறதுக்காக ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளா பிரளய காலத்து வெள்ளத்தை சொன்னாரு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளா ஆகாயம். இப்ப ஆகாயத்துல இந்த ஒரு மடம் கட்டி வைக்கிற அல்லது ஒரு கடம்னா ஒரு குடத்தை கட்டி வைக்கிறீங்க. குடத்துக்குள்ள ஆகாசம் இருக்கு, குடத்துக்குள்ள ஆகாசம் இருக்கு. ஆக்சுவலி அந்த குடத்தால் வரையறுக்கப்பட்ட ஆகாசமும் மடத்தால் வரையறுக்கப்பட்ட ஆகாசமும் வேறு வேறு அல்ல. ஆனால் அது வரையறுக்கப்பட்டு விட்டதன் காரணத்தினாலேயே வேறு வேறு என்றோ உனக்கு தோன்றுகிறது அல்லவா? அது நஷ்டமாக போகிறது. நீ பிரம்மபாவத்தை அடையும் போது அனைத்தும் ஒன்றென்ற அந்த ஒரு விஷயத்துல வரப்போகுது. இந்த கடமும் மடமும் அற்று இருந்தால் எப்படியோ அந்த நிலையை அடைய போகிறாய் அப்படின்னுட்டு ரெண்டாவது எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருந்தாங்க. மூணாவது, வேறு வேறாய் இருந்த கட்டைகள் அனைத்தும் அக்னியில் சம்பந்தத்தால் அக்னியாகவே ஆகிவிடுதல் போலே. ஸோ இந்த கட்டையை பார்த்தீங்கன்னா நீளமா இருக்கும், குறுக்கா இருக்கும், குண்டா இருக்கும், ஒல்லியா இருக்கும். கட்டையிலேயே விதவிதமான டிசைன்ஸ் இருக்கும், என்ன வேணா இருக்கட்டும். அதெல்லாம் வந்து நீங்க இது வேறப்பா, இது வேறப்பா, இது அழகா இருக்குல்ல, இது அசிங்கமா இருக்குல்ல, யூ கேன் தாட். பட் அது எல்லாத்தையும் அக்னியில போட்டீங்க, அது எல்லாத்தையும் ஒன்னா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்க என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்ட போறீங்க? அக்னியே தான் அனைத்து வடிவங்களிலும் இருந்தது, ஆனால் அக்னியாக மாறிய பிறகு நீ வடிவங்களிலே வேறம் காண முடியுமா? எப்படி ஒரே ஆத்மா இந்த உலகமாக இருக்கின்றது, ஆனால் நீ ஆத்மாவை காணாத வரை நீ இந்த வேதத்தை காண முடியும். ஆத்மாவை கண்டுவிட்டால் வேதம் எப்படியடா தெரியும்? நெருப்பே தான் கட்டை வடிவிலே 1000 விதங்களில் தென்பட்டது. நெருப்பை காணாத வரைக்கும் தான் அந்த வேதங்கள் உனக்கு கண்ணுக்கு தெரியும். நெருப்பை கண்டுவிட்ட பிறகு அனைத்தும் நெருப்பே என்று அந்த ஒரு பாவம் உனக்கு வந்து விடாதா? அதனாலதான் இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு. அக்னியில போட்டதுக்கு அப்புறம் என்ன டிஃபரன்ஸ் நீ பார்க்க போற அப்படின்னு கேட்கிறாரு. வேறு வேறாய் இருந்த நகைகள் மூஷில் வைத்து உருக்கி போன அப்படின்னு அவற்றின் தனித்தனி நாமரூபங்கள் ஆகிய வேதம் நட்டுக்கு போய் எல்லாம் தங்கமாகவே ஆகிவிடுதல் போலே. மூசில் அப்படின்னா பர்னஸ்ன்னு அர்த்தம். தங்கத்தை உருக்குறதுக்கு ஒரு உபகரணம் இருக்கு இல்லையா, அதுதான் மூச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்கரம், வளையல், நெக்லஸ், கஷ்டமான உங்களுக்கு நிறையவே தெரியும், எனக்கு தெரியாது. எக்கச்சக்கமான விஷயங்கள் நீங்க பேரெல்லாம் வச்சிருக்கீங்க. நாமம் இருக்கு, ரூபம் இருக்கு. ஒவ்வொரு ரூபத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாமத்தை வச்சிருக்கீங்க. நாமம்னா பேரு. இப்படி டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரு டிசைனை பார்த்துட்டு என்ன அழகா இருக்குல்லன்னு நீங்க சொல்லுவீங்க. ஒரு டிசைனை பார்த்துட்டு என்ன இது டிசைன் நல்லாவே இல்லை, அசிங்கமா இருக்கு அப்படின்னு எல்லாம் கூட சொல்லுவீங்க. ஆனா எதை பார்த்து சொல்லிட்டு இருக்கீங்கன்னா தங்கத்தை பார்த்து தான் சொல்லிட்டு இருக்கீங்க. பேசிக்கலி எல்லாமே தங்கம் தான். ஆனா நீங்க வந்து நல்லா இருக்குன்றீங்க, நல்லா இல்லைன்றீங்க. இப்படி நீங்கள் வேதத்தை பார்க்க முடியும் எதுவரைக்கும் என்றால் நீங்கள் தங்கத்தை காணாத வரைக்கும் தான்.
நீங்கள் தங்கத்தை கண்ட பிறகு நீ என்ன பேதத்தை கண்டுவிட முடியும் அதிலே என்று புரிய வைப்பதற்காக அத்தனையும் போட்டு ஒரு வர்ணத்தை போட்டு உருக்கி தங்கமா மாத்திக்க. இப்போ நீ என்னது டிஃபரன்ஸ் பார்க்க போற? எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிறத 100% எப்படி நான் புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, உருக்கி தங்கமா மாத்தினதுக்கு அப்புறம் அதுல டிஃபரன்ஸ் இல்லைங்கிறது தெளிவா தெரியுது இல்ல. இப்ப இதுவேதான் சும்மா அதுக்கும் டிஃபரெண்டா இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனா உண்மையில அதுதான் எல்லாமா இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் தட் ஒன் விச் ஹாஸ் அப்பியர்டு டு பி மெனி அப்படின்னா அந்த ஒண்ணுல எப்படி பேதம் பார்க்க முடியும்? எங்க ரெண்டு இருந்தா தானாங்க இது வேற இது வேறன்னு சொல்லவே முடியும். இருக்கிறதே ஒண்ணு அப்படின்னு ஆயிடுச்சுன்னா எப்படிங்க பேதம் வரும் என்று அந்த ஒரு உண்மையை புரிய வைக்கிறதுக்கான உதாரணங்கள் சொல்லிக் கொண்டு வருகிறார். அடுத்து என்ன தொடர்ந்து பார்ப்போம். எல்லாம் தங்கமாகவே ஆகிவிட்டது போலே ஒருவன் விழித்துக் கொண்ட பின் சொப்னத்தின் வேறு வேறான தோற்றங்கள் நசித்து போய் அவன் தன் சுரூபமாகவே வருதல் போலே. இத்தனை எக்ஸாம்பிள் பாருங்க. நீங்க தூங்கிட்டீங்க, தூங்கினதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு? ஒரு கனவு வந்தது. கனவுல என்ன வந்தது? கனவுல ஒரு உலகமே வந்ததுங்க. கனவுல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தார்கள், மிருகங்கள் வந்தது, பறவை வந்தது, பட்சி மரங்கள் வந்தது, எல்லாமே இருந்தது. இந்த உலக தோற்றம் அத்தனையும் உன் கனவிலே நீ கண்டாய். ஆக்சுவலா எப்படிங்க உன் ஒருவனின் மனம் எப்படி உலகமாக உருவெடுத்தது? அப்ப அந்த 1000 மக்கள் யார்? அங்கே தெரிந்த மரங்கள், கொடிகள், பறவைகள், பட்சிகள் எல்லாம் யாரு? எல்லாம் நான் தானே. இட் இஸ் யூ yourself appeared to be many. நீ ஒருத்தன் தாண்டா எல்லாமா இருக்கிற மாதிரி கனவில் தென்பட்டாய், தோற்றம் அளித்துக் கொண்டிருந்தாய். அது ஆம் என்பது உனக்கு எப்ப தெரிகிறதுன்னா விழித்த பிறகு தெரியுது இல்ல. விழிச்சதுக்கு அப்புறம் இது எல்லாம் என்னுடைய பொய் தோற்றம்னு புரியுது இல்ல. நான் ஒருவனே இப்படி பொய்யாக அத்தனையுமாக தோன்றினேன் என்று புரியுதல்லவா? இப்படி நீ ஆத்மஸ்வரூபத்தை தொட்டுவிட்ட மாத்திரத்தில் அனைத்தும் நானே என்று நீ எந்த பேதத்தையும் காணாமல் அந்த ஒன்றுபட்ட நிலையை நீ அறிவாய் என்ற ஒரு விஷயத்தை புரிய வைப்பதற்காக இந்த உதாரணத்தை சொல்லியிருக்கிறார். ஆத்மஸ்வரூபமாய் நிலை கொண்ட பின் இப்பதான் சித்தாந்தம் திருஷ்டாந்தம் அப்படின்னா எக்ஸாம்பிள் அதனுடைய எதுக்காக சொல்லப்பட்டது அப்படிங்கிற அதனுடைய தியரி பார்ட். சித்தாந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆத்மஸ்வரூபமாய் நிலை கொண்ட அவனுக்கு ஆத்மஸ்வரூபமாகிய என்னை தப்ப பலவித வித்தியாசங்களுடன் கூடிய ஜகத்தும் அதை அறிந்து கொண்டிருந்த அவனுடைய ஜீவ ஸ்வரூபமும் ஆகிய இவற்றில் ஒன்றும் மிகுந்து நிற்காமல் போய்விடுகிறது. எங்கும் என்னையே காண்கின்றான். எங்கே அவனுடைய ஜீவஸ்வரூபமும் அவனுக்கு காண கிடைக்காது. எதை பார்த்தாலும் அங்கே நான் மட்டுமே இருப்பதாக அவனுக்கு தோன்றி போகின்றது என்று ஒரு பக்தி விஷயமாக இங்கே சொல்லப்பட்டது. இப்படிப்பட்டதும் மாற்றதுமான என் விஷயமான பக்தி அவனுக்கு ஏற்பட்டு போய் கீழே 7வது அத்தியாயத்துல 16வது ஸ்லோகத்துல 4 விதமான பக்தன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுல 4வது வகையான பக்தி ஞான பக்தி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த நான் அதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இல்லையா 4 வகையான பக்தி. அதுல 4வது வகையான பக்தியை அவன் பெறுகின்றான் அப்படின்னு சொல்ல ஆசைப்படுகிறார். ஜஸ்ட் ஒரு 1 லைன்ல சொல்லிடுறேன். அர்த்தன் அர்த்தாத்தி ஜிஞ்ஞாசு முமுக்ஷு ஜிஞ்ஞாசு ஞான பக்தன் அப்படின்னு வச்சோம். ஒண்ணு இல்ல, அர்த்தம் அப்படின்னா பொருள் வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே இறைவனை நாடுவது. இறைவன் மேல் பக்தி செலுத்துகின்றோம். எதனால் என்றால் என் இறைவன் நினைத்தால் எனக்கு என்னெல்லாம் தருவான், நான் கேட்டதையெல்லாம் கொடுப்பான் என்ற வந்து ஒரு நம்பிக்கையோடு என் ஈகோவை நம்பாம நான் அவனை நம்புறேன் இல்லையா? ஸோ அவனை நான் பக்தன் என்று ஏற்றுக்கொள்கிறேன் என்று மனமாற சொல்லுகின்றான் கண்ணன். அதற்கு அர்த்தன் என்று பெயர். அர்த்தார்த்தி என்றால் எனக்கு கவலைகள், துக்கங்கள், கஷ்டங்கள், துயரங்கள் இவைகளெல்லாம் நீங்க வேண்டும் என்றாலும் கூட அது என்னால் முடியாது இறைவா, நீ நீக்கினால் தான் உண்டு என்று அவன் என்னை நம்புகின்றான் அல்லவா? அவனை அர்த்தார்த்தி பக்தன் என்று ஏற்றுக்கொள்கிறேன் என்கிறார். ஜிஞ்ஞாசு என்றால் எனக்கு ஞானம் வேண்டும், பொருள் வேண்டாம், சுகம் வேண்டும் என்று கேட்பதும் இல்லை, துக்கத்தை வேண்டாம் என்று சொல்லுவதும் இல்லை. அப்ப சுகத்தை வேணும்னு கேட்கறது இல்ல, துக்கத்தை வேண்டாம்னு சொல்றது இல்ல. ஆனாலும் அவன் கேட்கிறான். என்ன கேட்கிறான்னா ஞானம் வேண்டும் கேட்கிறான். அவனை ஜிஞ்ஞாசு பக்தன் என்று ஏற்றுக்கொள்கிறேன். இன்னொரு பக்தனும் இருக்கின்றான். நானாகவே ஆகிவிட்ட பின்னும் என்னை பஜித்துக் கொண்டிருக்கின்றானே அவனே அந்த பக்தன். அவனை ஞான பக்தன் என்று அழைக்கின்றேன். அவனை எனக்கு
ஞானி அப்படின்னு போட்டு. நான்காவது வகை ஞானி. சோ இந்த மாதிரி 4 பக்தியே அதிலே சொல்லியிருந்தார் அல்லவா, இந்த 4வது வகையான பக்தனாக அவன் இந்த இடத்திலே மாறிவிடுகின்றான் என்று குறிப்பிடுகின்றார். ஓகேவா? மற்றவிதப்பட்ட அர்த்த பக்தி, ஜிஞ்ஞாசு பக்தி, அர்த்தார்த்தி பக்தி ஆகிய இவற்றை லட்சியத்தில் வைத்துக் கொண்டு இதை 4வது பக்தி என்று சொல்ல வேண்டுமே தவிர, இந்த ஸ்திதியை அடைந்து ஒருவனுக்கு 1வது, 2வது, 3வது, 4வது என்ற விவகாரமே அற்று போகிறது. ஆக்சுவலி நான் 4வது வகையான பக்தன் பேசியிருந்தேன் இல்லையா, அப்படி ஆயிட்டான்னு நான் சொன்ன உடனே இவனுக்கு 1, 2, 3 எல்லாம் தெரியும் அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க. எப்போ என்னை அடைந்து விட்டானோ அப்போது என்னோடு கலந்து விட்டான், அவ்வளவுதான். இப்போ அவனுக்கு பொறுத்த வரைக்கும் 1, 2, 3 எல்லாம் கிடையாது. உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக 1, 2, 3 சொல்ல வேண்டியது. பட் அவனுடைய ஸ்திதியில அவன் என்னோடு ஒன்றுபட்ட நிலையில் அவன் பக்தனாக இருக்கின்றான். அத 1, 2, 3 4 அவனை சொல்ல முடியாது, அவன் கிட்ட இருக்காது. பட் ஜஸ்ட் ஃபார் அவர் எக்ஸ்பிளனேஷன் நமக்கு இது தேவைப்பட்டது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்னுடைய விதப்பட்ட சகஜ ஸ்திதிக்கு பக்தி என்று பெயர். என்னுடைய இயற்கையான ஸ்திதியாகிய இந்த பக்தியே, இப்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிக்கணும் இந்த விஷயத்த. இதுதான்டா பக்தி அப்படின்னு சொன்னார். இந்த பக்தி வந்துருச்சு. என்ன பக்தி? அனைத்தும் ஒன்றென்று அற்புதமான புரிதல், ஆத்ம தத்துவத்தை உணர்ந்துவிட்ட ஒரு ஞான பக்தி எனக்கு வந்துருச்சு. சரியா? இப்ப இந்த பக்தி என்ன பண்ணுது அப்படின்னா, அதுதான் ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்கணும்னு சொன்னேன், படிக்கிறேன். என்னுடைய இயற்கையான ஸ்திதியாகிய இந்த பக்தியே என்னுடைய அஞ்ஞானத்தை பிரகாசிக்க செய்து, அஞ்ஞானத்தை பிரகாசிக்க செய்யுது. என்னையா ஞானம் எப்படி அஞ்ஞானத்தை பிரகாசிக்க செய்யும்? ஞானம் அஞ்ஞானத்தை அழிக்கும் அல்லவா அப்படின்னு சொல்லலாம். நீங்க அஞ்ஞானத்தை பிரகாசிக்க செய்யறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அனைத்தும் ஒன்றாக இருந்த அவ்யக்த ஸ்திதியில் இருக்கின்ற நானே I cannot love myself, I cannot devote myself, என்னிடம் நான் பக்தி செலுத்த இயலாது. அப்ப என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா, என்னையே உலகமாக பிரித்து இந்த உலகில் உள்ள அனைத்தையும் என் கண்ணனாக கண்டு நான் அவனுக்காக பக்தி செய்வது என்றால் அது எவ்வளவு சுலபமா இருக்கும். அப்ப அது உண்மையா? இல்ல, அது பொய் தான். ஆனா பொய் தான் இருந்தாலும் எனக்கு வேணும். சோ திஸ் இஸ் தி வே யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். சரியா? நீங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பக்தியே என்னுடைய அஞ்ஞானத்தை பிரகாசிக்க செய்து என்னுடைய சுரூபத்தையே விபரீதப்பட்டதாக எனக்கே காண்பித்து வைத்து உலகில் உள்ள அனைவராயும் அமைந்திருக்கும் என்னை, எல்லா வஸ்துக்களாயும் அமைந்திருக்கும் என் சுரூபத்தையே பூஜித்துக் கொண்டிருக்க செய்து சமாதானப்படுத்தி வைக்கிறது. அஞ்ஞானம் அப்படிங்கிறது அஞ்ஞானம் அல்ல, ஆனால் அஞ்ஞானம் போல தோற்றமளித்து ஆனால் சமாதானப்படுத்தி வைக்கிறது அப்படின்னு சொன்னா. அஞ்ஞானம்னா துக்கம் இல்லையா? ஆனா இங்க துக்கம் இல்ல. அவன் பூரண பக்தி, ஞான பக்தியே வந்துடுச்சு. ஞான பக்தி வந்ததுக்கு அப்புறமா இங்கே இவ்வுலகத்தை அவன் அதாவது கண்ணனே சாரி தீவாதிக்கிறீங்க, என்னுடைய சொரூபத்தையே விபரீதப்பட்டதாய் எனக்கே காண்பித்து வைத்து. விபரீதப்பட்டதுன்னா என்ன? இப்ப நீங்க இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே வேற. விபரீதம்னா உயர்வு, தாழ்வு, அழகு, அசிங்கம், லைக் புகழிகள், இது எல்லாமே அந்த பேதங்கள் இருக்கு இல்லையா? சோ இந்த பேதங்கள்ங்கிறது ஆக்சுவலா கண்ணன் இருக்கா அப்படின்னா சுத்தமா இல்ல. ஆத்மஸ்வரூபத்துல இருக்கா அப்படின்னா சுத்தமா இல்ல. ஆனா ஆத்மஸ்வரூபத்துல இல்லாத ஒன்ற இப்போ இருப்பதாக இங்கே ஒரு பக்தன் பாவனை செய்கின்றான். அப்ப வில்லனாய் வருவதும் கண்ணனே, ஹீரோவாய் வருவதும் கண்ணனே என்று அந்த விபரீதமான ஒரு பாவனையை ஏற்படுத்துகின்றான். ஃபர்ஸ்ட் திங். சரியா? விபரீதப்பட்டதாக எனக்கே காண்பித்து வைத்து உலகில் உள்ள அனைவராக அமைந்திருக்கும் என்னை, எல்லா வஸ்துக்களாகவும் அமைந்திருக்கும் என் சுரூபத்தையே, இப்படி எல்லா பேதங்கள்லையும் இருக்கிறது கண்ண மட்டும்தான் அப்படிங்கிற தெளிவு அவங்கிட்ட இருக்கு. சரியா? So this is what we call it as the ஞான பக்தி. நல்லா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஞானம்ங்கிறது ஒரு புரிதல். அந்த ஞான புரிதல் அனுபவமாக வேண்டும் என்றால் பக்தி வரணும். நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, கர்ம யோகம்ன்றது வெரி ஃபாஸ்ட் இனிஷியல் ஸ்டெப். நம் சித்தத்தை சுத்தி செய்வதற்கு, மனதில் இருக்கும் அழுக்குகளையும் வெறுப்புகளையும் கலைந்து எடுப்பதற்கு கர்மயோகா தி பெஸ்ட். ஒன்ஸ் கர்மயோகா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு இறைவன் மேல பக்தி வரும்னு சொல்லியிருந்தேன். அது நெக்ஸ்ட் பக்தி. பக்தியும் கர்மயோகமும் வெற்றி பெற்ற பிறகுதான் நீ இந்த ஞானத்தை புரிந்து கொள்ளவே முடியும்னு சொல்லியிருக்கேன். ஆனா ஞானத்தை முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் என்ன வரும்னா பக்தி தான் வரும். ஞான பக்தி மலரும் அங்கே. சோ முதல்ல வந்த பக்தி வேற, இப்ப ஞானத்துக்கு பிறகு வர பக்தி வேற. ஞானத்துக்கு பிறகு வருகிற பக்தி அது ஞான அனுபவம் என்று சொல்லலாம். ஞானத்தை மாயா அனுபவம் என்று சொல்லலாம். ஞானமாக இருந்து கொண்டு மாயையை அனுபவித்தல் என்று சொல்லலாம். நம்ம இப்ப அனுபவிக்கிறதெல்லாம் அஞ்ஞானமாக இருந்து கொண்டு இந்த மாயையை அனுபவிச்சு கொண்டு
கொண்டிருக்கிறோம் அப்படின்னா மாயை உண்மை என்று நம்பி அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இங்கே உலக அனைத்தையும் என் கண்ணனாக நான் காண்கின்றேன். அப்கோர்ஸ் எல்லாமே மாயை அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. வேற வேறையா பாக்குறேன், நல்லவன் கெட்டவன் whatever it may be, எல்லா வேதங்களையும் நானும் அங்கே அரங்கேற்றுகின்றேன். ஆனால் அந்த வேதங்களுக்கு பின்னே என் கண்ணனே இருக்கின்றான் என்று அந்த வேதத்தை மூடுகின்றேன். இப்படி ஒரு விபரீதப்பட்ட ஒரு விஷயத்தை ஏற்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் அங்கிருக்கும் அனைத்தையும் கண்ணனாகவே பாவித்து என்னையே பஜனை செய்து சமாதானம் அடைகின்றார். அப்படின்னா ஒன்றுபட்ட தன்மைக்கு பங்கம் ஏற்படுவது போல் அஞ்ஞானமாக சிருஷ்டித்தானே என்றால் அவன் அத்தோடு நின்று விடவில்லை. அந்த மாயையிலே அனைத்தும் நான் என்ற அந்த புரிதலோடு அவன் மாயையாக வருகின்றான். அப்ப அந்த மாயையை ஞானத்தோடு அனுபவிக்கின்றான். அது ஞான பக்தி என்று அழைக்கப்படுகின்றது. சோ ஞானத்துக்கு அப்புறம் நீ பக்தி செலுத்தாம இருந்தேன்னா இந்த மாயா உலகத்தை ஞானமாக அனுபவிக்கும் வாய்ப்பை இழந்து விடுகின்றாய். நீ ஞானம் ஆகாமல் அனுபவிக்கிற அனுபவம் அந்த கேவலமான அனுபவம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யூ ஹேவ் டு ரீச் தி ஞான அனுபவம். நம்ம அடிக்கடி என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா விஷயத்தை நஞ்சா தள்ளு, விஷயத்தை வெறுத்து விடு, விஷயம் உலக சுகத்தை வாங்கி எடுத்த அன்னத்தை போல் பார். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் நெசசரி ஃபார் வாட் அப்படின்னா நீ உலகத்தை அனுபவிக்க கூடாதுங்கிறதுக்காக இல்லை, உலகத்தை உண்மையை நம்பி அனுபவிக்க கூடாதுன்றதுக்காக. ஏன்னா உலகத்தை உண்மையை நம்பும் போது அது சுகம் மட்டும் தராது, சுகத்தை விட அதிகமா துக்கத்தை மட்டுமே தரும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ உன்னுடைய இலக்கு என்னவா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் இது எல்லாமே மாயன்னு புரியணும். நீ மட்டும்தான் இருக்க, அல்லது கண்ணன் மட்டும்தான் இருக்கான், அவன் மட்டும்தான் இங்கே மாயையாக விருந்திருக்கின்றான் என்று நமக்கு தெரிய வேண்டும். இப்படி மிக தெளிவாக புரிந்த பிறகு நீ அனைத்தும் கண்ணன் என்று புரிந்து கொண்டு எங்கும் கண்ணனாக கண்டு நீ ரசிக்கும் ஒரு உண்மையை பெற்றுவிட்டால் அப்போது நீ ஞானி மட்டுமல்ல, ஞானத்துடன் கூடிய பக்தியையும் செலுத்தும் ஒரு வல்லமை பெற்றவனாக இருக்கின்றாய் என்று இங்கே குறிப்பிடுவதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என் சுரூபத்தையே பூஜை செய்து சமாதானம் படுத்தி வைக்கிறது. எந்த பக்தன் விதமாக மனோபாவத்துடன் எங்கே பார்க்கிறானோ அவனுக்கு அங்கே அவன் பாவத்தில் உள்ள அந்த வஸ்துவாய் நானே நிற்கின்றேன். இப்படி ஜீவர்களுக்கு ஏற்படும் அனுபவம் என்னுடைய அகண்டிதமான பிரகாசங்களாயே சித்திக்கிறது. இப்படிப்பட்ட என்னுடைய இயற்கையான சுரூப பிரகாசமே பக்தி என்று பெயரிடப்பட்டு வழங்குகிறது. அதாவது ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காரு. இந்த மனோபாவம் ஒண்ணு இல்ல, நான் கிருஷ்ணா ஃபீல் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதே விஷயம் தான். அனைத்தும் கண்ணன், எங்கும் கண்ணன், எதிலும் கண்ணன், எல்லாம் கண்ணன் என்று நீங்கள் காணும் இடத்தில் எல்லாம் கண்ணனை காண வேண்டும் என்று சொல்லியிருந்தோம் அல்லவா? அந்த மனோபாவம். சோ எந்த மனோபாவம்? சோ இந்த முழுமையான மனோபாவம் உங்ககிட்ட இருக்கணும். இந்த மனோபாவத்துடன் எங்கே பார்க்கிறானோ அவன் பார்க்கும் இடத்தில் நானே நின்று விடுகின்றேன். அவன் மனசுதானே உனக்கு அனுபவமாவே மாறுது. நம்ம ஏற்கனவே பார்த்தது படி பார்த்தோம் அப்படின்னா, அப்ப நீ அந்த மனோபாவத்துல இருக்கிறதுனால நீ எங்க பார்த்தாலும் அங்கே கண்ணனே நிற்கின்றேன் என்று சொல்லுகின்றான். சோ நானே அங்கே நிற்கின்றேன். அவனுக்கு அங்கே அவன் பாவத்தில் உள்ள அந்த வஸ்துவாக நானே நிற்கின்றேன். இப்படி ஜீவர்களுக்கு ஏற்படும் அனுபவம் என்னுடைய அகண்டிதமான பிரகாசத்தாலேயே ஏற்படுகிறது. ஆக்சுவலி எல்லா உணர்வுக்கும் ஆதி அந்த அகண்டிதமான பிரகாசம், சுயம் பிரகாசம், சச்சித்தானந்தம், சுத்த சித்து, சம்திங் லைக் தட் நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அதுதான் இங்க சொல்லியிருக்காரு. சரியா? தட் இஸ் வாட் தி பேஸ் ஃபார் எவ்ரிதிங். உன் அஞ்ஞானத்தை பிரகாசிக்க செய்கிறது அதுதான். உன் ஞானத்தை பிரகாசிக்க செய்வது அதுதான். ஞான பக்தியை பிரகாசிக்க செய்வது அதுதான். எல்லாமே அதுதான் என்ற அந்த உண்மையை தான் இங்க வலியுறுத்துகிறார். இப்படி ஜீவர்களுக்கு ஏற்படும் அனுபவம் என்னுடைய அகண்டிதமான பிரகாசத்தாலேயே சித்திக்கிறது. இங்கே ஏற்பட்ட அனுபவம் ஞான பக்தி. ஆனா எல்லா அனுபவமே இன்ஃபேக்ட் அந்த அகண்டிதமான பிரகாசத்தால் தான் ஏற்படுகிறது என்றும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட என்னுடைய இயற்கையான சொரூப பிரகாசமே பக்தி என்று பெயரிடப்படுகிறது. கடைசியில பாத்தீங்கன்னா ஞானத்தை தான் பக்திங்கிறார் பாத்தீங்களா? என்னுடைய இயற்கையான அந்த சொரூப பிரகாசம், சுயம் பிரகாசமே பக்தி என்று பெயரிடப்படுகிறது. காணுமிடமெல்லாம் எங்கும் நானே அதனுடைய சுயம் பிரகாசத்தால் இங்கே இதுவாக இருக்கின்றேன் என்று நீ உணரும் போதும் கூட இந்த சுயம் பிரகாசமாக என்னை காணும் போது அதற்கு பக்தன் என்று பெயர். சரியா? சோ நீங்க மாயையில இருந்தாலும் அங்கே மாயையாக காணும் பொருளை காண்பதை விட அந்த பொருளிலே இருக்கும் பின்னணியில் இருக்கின்ற அந்த கண்ணனை அல்லது ஆத்மாவை கண்டுவிட்டீர்களானால் நீங்கள் பக்தியில் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகின்றான் கண்ணன். ஞானம் என்கிறானா, பக்தி என்கிறானா? தட் இஸ் தி ஞான பக்தின்னு புரிஞ்சுக்கணும். இப்போதையே கொஞ்சம் எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அர்த்தனாக, ஆகவே அர்த்தனாக அவன் ஆசைப்பட்ட வஸ்து அர்த்தனாக ஆர்த்தியாகவும்
அத்தனாக ஒரு நன்மை கிடைக்க வேண்டும் என்று விரும்பி வருந்துகின்றவனாக அர்த்தத்தில் ஆர்த்தியாகவும் நானே அமைந்து அவனாக இப்போ அர்த்தன் அப்படின்னா யாரு? ஏதோ ஒரு பொருளுக்காக ஏங்கி தவித்து கஷ்டப்படுகின்றோம். அப்போ அர்த்தனாகவும் நானே மாறி எதற்காக ஒரு பொருள் ஏதோ வேண்டும்னு சொல்றாங்கல்ல, அந்த பொருளாகவும் நானே மாறி அந்த பொருளை அடைந்து விட்டதாகவும் நானே மாறி இப்படி அந்த முப்படிகள் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இந்த திரிகுடிகளாகவும் நானே அமைந்து அவனுக்கு நிறைவு செய்து வைக்கின்றேன். என்னையே நான் செய்து கொள்கிறேன். அப்படியே ஜிஞ்ஞாசுவாகிய அறிய ஆசைப்படுகிறவன் என்னிடத்திலேயே ஜிஞ்ஞாசை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையாக நானே அமைந்து அறிந்து கொள்ள ஆசைப்படத்தக்க வஸ்துவாகவும் என்னையே காட்டி வைக்கிறேன். அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே சொல்லி வைக்கிறாங்க. ஜிஞ்ஞாசுனா யாரு? எனக்கு ஞானம் வேண்டும். அப்போ ஞானத்துக்கு ஆசைப்படுபவனாகவும் ஞானமாகவும் ஞான அறியப்படும் அறிய ஆசைப்படுகின்றவன் இடத்திலே ஜிஞ்ஞாசை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையாகவும் நான் என்று அறிந்து கொள்ள ஆசைப்படத்தக்க ஜிஞ்ஞாயை வஸ்துவாகவும் என்னையே செய்து ஞானா ஞாதா ஞேயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த இடத்துல டிஃப்ரெண்டா சொல்லியிருக்காங்க. ஞானா அறிபவன், ஞானா ஞாத்தா ஞேயம்னா அறியப்படும் பொருள், ஞாத்தான்னா அறிபவன் அறியப்படும் பொருள் அறிவு அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்படி அறிபவன் அறியப்படும் பொருள் அறிவு என்ற மூன்றாகவும் நானே அவனுக்காக மாறிவிடுகிறேன். யாருக்கு? ஜிஞ்ஞாசம் இடத்துல. ஆர்த்தியின் இடத்துல ஆசைப்படுபவனாகவும் ஆசைப்படும் பொருளாகவும் அந்த ஆசையாகவும் அப்படின்னு அந்த இடத்துல சொன்னாரு. இப்ப அதே மாதிரி இன்னொருத்தன் இருக்கான், அர்த்தாத்தி அப்படின்னு பொருளுக்கு ஆசைப்பட்டவனாயா. அர்த்தன் யாரு? தன்னை ஒரு நன்மை கிடைக்க வேண்டும் என்று அர்த்தாத்தி பொருளாசைப்பட்டவனாய் நானே நின்று பொருளாசையும் நானே ஆசைப்பட்ட பொருளாகவும் அமைந்து விடுகின்றேன். அர்த்தனுக்கும் அதேதான் சொல்லியிருக்காரு, அர்த்தாத்திக்கும் அதேதான் சொல்லியிருக்காரு. எனவே ஆசைப்பட்ட பொருளாகவும் ஆசைப்படுபவனாகவும் ஆசையாகவும் நானே மாறி நின்று விடுகின்றேன். அவனுக்காக நான் பொருளை தருவதற்காக. இப்படி நான் அஞ்ஞானத்தை பரிகரித்துக் கொண்டு பரிகரித்துக் கொண்டு என்னுடைய பக்தியை நான் அனுஷ்டிக்கும் போது பார்க்கிறவன் அறிகிறவன் என்னையே திருஷ்யமாக பார்க்கப்படும் அல்லது அறியப்படும் வஸ்துவாக செய்து வைத்துக் கொள்ளுகின்றேன். முகமே முகமாய் காணப்படுகிறது என்பதில் ஆட்சேபிப்பதற்கு ஒன்றும் இல்லாதிருந்தும் பிரதிபிம்பமான மற்றொன்று என்ற உண்மையற்ற தோற்றம் கண்ணாடியால் செய்து வைக்கப்படுவது போலே கண்ணாடியால் பார்க்கப்பட்டது ஒரே சந்திரனே ஆனால் கண்ணால் பார்க்கப்பட்டது ஒரே சந்திரனே ஆனால் அது இரண்டாக தோன்றுவது கண்ணின் தோஷத்தின் காரியமே போலே எங்கும் நானே என்னையே பார்த்துக் கொள்கிறேன். ஆனால் திருஷ்யம் என்று வேறொன்று இருப்பதாக தோன்றுவது அஞ்ஞானத்தின் காரியமாகிறது. I just wanted to elaborate in detail again. கொஞ்சம் broad-ஆவே எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு தோன்றதுனால I will continue tomorrow.